ஒரு உணவும் சுவை அடிப்படையில உருவாக்காம தரும். அந்த சுவைகள் பின்னாடி என்னென்ன நோய்களுக்கு, இந்த சுவைக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு உலகத்திலேயே முதலில் சொன்னது நம்முடைய சொன்னதுதான். ஒரு சுவையை நம்ம இனிப்பு அப்படின்னா நவீன மத்தியம் இல்லை எப்படி பார்க்கிறது? இனிப்புனா முதல்ல என்ன சொன்னாங்க, நம்முடைய நாட்டினுடைய நுனிப்பகுதி அதை வந்து அதிகம் வளர முடியாது. இனிப்பு வச்சவனே ரெண்டாவது பூளை ராசம் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தான். ஆனா இன்றைக்கு அது போயிடுச்சு. இன்றைக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, இனிப்பு உடல் வரைக்கு உனக்கு கிரேவிங் ஆகும். உன்னுடைய புடல் வரைக்கும் உள்ள நொடிகளை தூண்டுவதற்குரிய தன்மையை வந்து இனிப்பு கொடுக்குங்கிறான். ஆனா ஆண்டைய பட்சம் என்ன சொல்லிருப்பா, ஒரு சுவை பின்னாடி முழுமையா ஒரு பூதங்களை சொன்னாங்க. இனிப்பு அப்படின்னா அதுல பண்ணும் நீரும் சேரும். அவனுக்கு தெரியாது இனிப்புனா தெரியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்படிங்கிற அந்த பாடம் போது எனக்குரிய விஷயமும் வாழக்கூடிய விஷயமும் இருக்குது நம்மளால சொல்ல முடியும். ஆனா அப்ப ரொம்ப எளிதா மண் பிளஸ் இனிப்பு, நீர் பிளஸ் உப்பு, மண் பிளஸ் வழி கார்ப்பு, வழி பிளஸ் வெளி கசப்பு, மண் பிளஸ் வெளி துவர்ப்பு, 6 சுவைகளும் 5 பூதங்களால் எப்படி இணைந்த முடியும் நினைச்சுடா சொன்னதனுடைய விளைவு இழப்பு. இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதிகம் சாப்பிடக்கூடிய சுவையா வெறுமன இனிப்பு இல்லைன்னா காரம் இல்லைன்னா குளிர்ச்சி அதுதான் பிரதானமான நோய். ஆனா உண்மையில நம்ம நோய் இல்லாம இருக்கணும்னா மிக அதிகமா தேட வேண்டிய சுவைகள் கசப்பும் துவர்ப்பும். நம்ம 400 வயதுக்கு மேல இதெல்லாம் இருந்தோம் அப்படின்னா இது ஒரு டேக் ஹோம் மெசேஜ் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தயவு செய்து அன்றாடம் கசப்பும் துவர்ப்பும் நம்ம உணவில் இருக்குதான். கசப்பு என்ன பண்றது அப்படிங்கிற இலக்கியம் சொல்லுவீங்க. கசப்பு என்ன பண்ணாங்க, கசப்பு சொல்றாங்க உடலில் தேவையற்ற குருதியில் தேவையற்ற அத்தனை மலினங்களை நீக்கக்கூடிய சுவை கசப்பு மட்டும்தான். பதார்த்த சிந்தாவணிங்கிறது சுத்தப்படுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியமானது. அவன் வந்து கைந்தி குணம் அப்படின்னு சொல்லி பாடல். அதுல முதல் வழியே குருதியின் மலினங்களை போகும், ரத்தத்துல உள்ள மலினங்களை போகும், நிணநீர் தேகங்களை அகற்றுவோமா. உள்ள நிணநீர் தான் கடையுடைய வெளியேறுகிறது. அது எந்த தேகையும் அவ்வளவுதான் போய் அந்த நிணநீர் தேகங்களை தீக்கிறது அந்த கஷ்டப்படலாம். தேவையற்ற கொழுப்பும் தசை வளர்ச்சிகளை நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க கசவுங்க. அப்ப தேவையற்ற கொழுப்பும் தசை வளர்ச்சி நான் யோசிச்சு பாருங்க. அது என்னது சாதாரண இப்ப நான் யோசிக்கிறேன், வினைன் தீவிரமா இல்ல வெளியே தீவிரம். ஒரு கசப்பு இவ்வளவு விஷயங்களை போக்கும் என்று மதாம முகசிதாவே கொஞ்சம் சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அப்போது நவீன அறிஞர்கள் ஒட்டு பாக்குறேன். இந்த கசப்புனா எப்படி ஒரு கசப்பு, கசப்புங்கிற சுவைக்கு பின்னாடி ஏதாவது உட்படுத்தணும் இல்லையா? கசப்புங்கிற சுவைய நீங்க அதுக்கு ஒரு கருவேப்பிலையா இருக்கணும், இல்லைன்னா ஒரு வேர்வையா இருக்கணும், சுண்டைக்காயா இருக்கணும், எதெல்லாம் கசப்பு சுவை இருக்கோ அதை உற்று பார்ப்போம்னா அதை தண்ணீர் இருந்து ஆல்கஹால் வரைக்கும் இல்ல தண்ணீர்ல இருந்து ஒரு எக்ஸேக் வரைக்கும் போலாரில இருந்து நான் போலாரி வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற அத்தனை பொருளும் மிகப்பெரிய அளவுல உடலை தாக்கக்கூடிய மருந்து குணக்கூடிய பொருட்கள். கருவேப்பிலை நம்ம தினமும் ஒரு வேளை கருவேப்பிலை துவையதோ இல்ல கருவேப்பிலை பொடியோ இல்ல கருவேப்பிலை செய்த கருவேப்பிலை சாறு அடிச்சு போத கலந்து குடிக்கலாம். அப்படி நம்ம சாப்பிடுவோம்னா அந்த கருவேப்பிலை மூலமாக நான் சொன்ன அத்தனை கசப்பு எப்படி பரிகாரம் கெட்ட குருந்தையும் கெட்ட சர்க்கரையும் வரைக்கும் அத்தனையும் கருவேப்பிலை கார்பன் ஒரு ஆளுநர் அந்த கார்பன் எல்லாம் சேர்ந்து ரத்த சர்க்கரையை குறைக்கிறது, கெட்ட கொழுப்பை குறைக்கிறது. கருவேப்பிலையை நாங்கள் இதை கட்டி செஞ்சு வைக்கோம் அப்படின்னு இளைநாய் பல்கலைக்கழகம் பேடம் வாங்கிட்டோம். ஆனா நம்ம வந்து மதாத்ம சித்தா அப்படின்னு மறந்துட்டோம். அது சொன்ன விஷயங்களை மறந்துட்டோம். கடையில வேற புசுல புகுறதுனால அதுக்கு மேல மரியாதையே கிடையாது. தானியம் கருவேப்பிலை சேர்ந்து பூரதி வச்சிருந்தோம். கொஞ்சம் பேர் கருவேப்பிலை தாய்க்கு தேய்ச்சி முடி வளர்ந்துட்டான். அதுக்கு மட்டும் எண்ணெயில காய்ச்சி தலையில தேய்ச்சிருக்கான். எவ்வளவு ஒரு நுணுக்கமான செய்தி, எவ்வளவு முக்கியமான செய்தியை நம்ம மறந்துட்டோம். அதே மாதிரி துவர்ப்பு கசப்பாலும் பிள்ளைகளை கேட்டாச்சு என்ன கசப்புனா என்ன சொல்லுவாங்க, துவர்ப்புங்கிற சுவையே தெரியல. அன்றைக்கு நான் ஒரு வழி பேசுவதற்காக போயிருக்கேன். துவர்ப்பு சுவைக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன்னா முதல்ல துவர்ப்புனா என்ன சார் அப்படிங்கிற ஆரம்பிச்சு. 2வது கேள்வி துவர்ப்பு இங்கிலீஷ்ல என்ன சார், ஏன்னா இங்கிலீஷ் சொல்லுவாங்க அது புரியும். இங்கிலீஷ்ல அவருடைய மாற்றமே அதுக்கான சரியான சொல்லே கிடையாது. துவர்ப்பு என்கிற வார்த்தைக்கு சரியான சொல்
ஆங்கிலத்தில் கிடையாது. எனக்கு அஸ்ட்ரிஜென்ட் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அஸ்ட்ரிஜென்ட்டும் துவர்வு சுவையும் ஒன்று கிடையாது. அஸ்ட்ரிஜென்ட் என்கிற ஆங்கிலம் சொல்லியிருக்காங்க, அர்த்தம் வேறு, நம்ம துவர்க்கிற அர்த்தம் வேறு. துவர்வு எதை வேணும் அப்படின்னா அது ஒரு ஆங்கிலேய மருத்துவ ஒரு விஷயம் உண்டு. ஒருத்தர் விஷம் அருந்தினா இல்ல ஏதாவது ஒரு கெட்ட பொருள் போயிடுச்சுன்னா உடல் அளிக்க அத்தனை சுரப்பிகளையும் நிறுத்துவதற்கு அட்ரோக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. போட்ட உடனே கையில அது அந்த அசாப்ஷனை கூட தடுக்கும். அந்த அசாப்ஷனை தடுத்து கெட்ட கழிவுகளையோ இல்லைன்னா சுரப்புகளை உடனடியாக இருக்கக்கூடிய தன்மை பொறுப்பு மட்டும்தான் முடியும். இதை நான் சொல்றேன், பதார்த்த சிந்தாமணி பாட சொல்கிறது, நீ தோற்பான பொருளை கொடுத்தேன்னா தீங்கு தரக்கூடிய விஷயங்களை நிறுத்தி தீங்கான விஷயங்கள் உள்ளே போவதற்கான சுரப்பை தடுக்கக்கூடியது அப்ப நமக்கு அசல்வை தோல்வை எப்படி கொண்டாடு? பல பேருக்கு தோல்வி தெரியல. கடுக்காய் நோய்க்கு, வாழை நோய்க்கு, நெல்லிக்காய் நோய்க்கு, வாழை அஞ்சலிக்கு நோய்க்கு, இப்படி எத்தனை நோய்க்கு இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஒரு சுவை அப்படிங்கிறது வெறும் நாகுக்கோ மனதுக்கு மகிழ்வை கொடுக்க முடியதாகவோ இல்ல சாப்பிடக்கூடிய சுவை கூட கொஞ்சம் சாப்பிட வைக்கிறதா கிடையாது. சுவையை ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் அறிவுக்குறாய். அப்புறம் அத்தனை பேர் சுவை குறித்த விழிப்புணர்வு கண்டிப்பா செய்யணும். நம்ம வீட்டுல ஒரு பிள்ளைக்கு சைன் வச்சிருக்கா, கொஞ்சம் நெஞ்சில கப்பல் சேர்த்து இருக்கா, அதிகம் ஒரு நுரையீரல் தன்மையோ நுரையீரல் நோய் தன்மையோ இல்லைன்னா நிறைய மூக்கடைப்பு மாதிரி இருந்தா அந்த வீடு போய் ஏன்னா இருப்பை சேர்ந்தோம்னா மண்ணோட நீர் முதல் உள்ள போயிடும். நீர் முதல் உள்ள போச்சுன்னா தும்மல் வரதான் செய்யும். நுரையீரல் கவம் சேரதான் செய்யும். அப்ப நீரை குறைகணும் அப்படின்னா இனிப்பை குறைக்கணும். ரொம்ப சிம்பிள். அதனால இடைக்காடு 20 வயசு இருக்கும் மாணவ சொல்லுவோம். வார மாதிரி அழைத்து பித்த வங்கியாய் காலத்து சேர்த்து சீரமாய் துடைக்க தெரியுமா? சேர்த்து சீரம்னா அந்த கவம் எவ்வளோ சேருதோ வயோதிகத்தில் போக ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் கவம் தான். ஒருத்தருக்கு கவம் நெஞ்சு அதிகம் சேர முதுமையில் கவம் சேர அவர் இன்னும் எச்சரிக்கையா இருக்கு. அந்த கவம் சேர்த்து சீரமாய் குறைத்து சீரம் சேரிச்சு அப்படின்னா அது கடைசி காலத்தை யோசிச்சு போகணும். அப்போ அந்த இடத்துல நாம பதவிக்க வேண்டிய ஒரு பித்த வங்கியாய் காய்ச்சல் எங்க காய்ச்சணுமோ உடலை காண வேண்டிய நேரத்துல பீத்தம் நிறைய அந்த நேரத்துக்கு தான் பித்தம் வேணும். அப்ப பித்தம் கூட வேண்டிய இடங்கள்ல நம்ம அதுக்குரிய தீப்பூதம் எங்க இருக்கு, நீர் பிளஸ் டீ இருக்கு, உப்புல இருக்கு. அப்போ உடலுக்கு வன்மை வேணும்னா ஒரு விளையாட டென்னிஸ் ஒரு செட் விளையாண்டு அழகு செட்டுக்குள்ள போறதுக்குள்ள என்ன செய்வாங்க, ஒரு செட் விளையாண்டு அழகு செட்டுக்குள்ள எனர்ஜி செய்வாங்க. உடனடியா போய் ஒரு ஆயம் பூசியோ இல்ல வாழை வேகமா சாப்பிட்டு அடிக்கவே படுறோம். ஏன்னா அவனுக்கு டீ வேணும். நீர் பிளஸ் டீ அது உப்பு போடுவாங்க. கொஞ்சம் டயரியா இருக்கு, அந்த டயரியா போகணும். அவருக்கு அந்த உடல் பொய் நீரும் டீ தான். அந்த உப்பையும் சர்க்கரையும் போட்டு அந்த தண்ணீர் கரைசலுக்காக சொல்லுது. சித்த மருத்துவம் சொன்னது, பாரம்பரியம் சொன்னது, நவீன மருத்துவம் சொன்னது எல்லாம் வேற வேற கிடையாது. அந்த அனுபவம் இது அறிவியல் படி அறம் வெப்பம் வந்துதான். அப்ப அது ரெண்டையும் நாம ஒருங்கிணையக்கூடிய ஒரு பாவலாக நம்ம இலக்கிட்டு. அப்ப அவற்றை நுட்பமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு நிறைய